வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேஷ். லக்ஷிக் டெக்னாலஜி சார்பாக இன்றைக்கி நாங்கள் திருவண்ணாமலை பரணி தீபம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். மகர தீபம் அந்த ஏற்ற நேரத்தில் மொபைல் கேமராவை எடுத்து சும்மா ஷூட் பண்ணுவோமே, வீட்டில் போய் பார்க்காதவங்களை காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் யதார்த்தமாக ஷூட் பண்ணோம். நாங்கள் யதார்த்தமாக ஷூட் பண்ணதில் ஒரு சில அற்புத நிகழ்வுகள் வந்துச்சு. அதனால தான் இதை நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்ற முடிவுக்கே நாங்கள் வந்தோம். அது என்னன்றதை இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன். தீபம் ஏற்றுற கொஞ்ச நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் மொபைல் கேமராவை ஜூம் பண்ணி அந்த தீபத்தை கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீபம் அப்படியே நிலா ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் அந்த தீபம் தெரிஞ்சுது. ஸோ நிலா இன்றைக்கி வர வேண்டிய நிலா வரலை, அதனால் தீபமே நிலாவாக காட்சி தந்த மாதிரி இருக்குது. ஆதிபராசக்திங்கிற படத்தில் பார்வதி தேவி அமாவாசை அன்று நிலவை கொண்டு வரதுக்காக தன்னுடைய காதில் இருக்கிற அந்த காதணியை எடுத்து வானத்தில் எறிவாங்க. எறிகிறப்ப அந்த காதணி ஒரு சுழன்று அப்படியே நிலவாக காட்சி அளிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி தினமான இன்றைக்கி நிலா வரலைங்கிற அந்த காரணத்தினால நம்ம அண்ணாமலையார் இந்த பரணி தீபத்தையே நிலவாக காமிச்சதாக பக்தர்கள் கொண்டாடுறாங்க. ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள், சிவபக்தர்கள் இவர்களுடைய முழு ஆதரவினால் எங்களுடைய லக்ஷிக் டெக்னாலஜி சேனல் இந்த ஒரு மாதத்தில் இமாலய வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா போன மாதம் இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட இருந்த சப்ஸ்கிரைபர் வெறும் 70 சப்ஸ்கிரைபர் மட்டுமே. அப்புறம் பார்த்தோம்னா வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 300 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்துச்சு. வியூவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 1200 வியூவர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் நிறைய சாமி பாடல்கள் போட்டதன் விளைவாக எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி 880 சப்ஸ்கிரைபர். அப்புறம் எங்களுடைய வியூவர்ஸ் நியர்லி 3 lakhs வியூவர்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் வேலிட் வாட்சிங் ஹவர்ஸ் நியர்லி 12,000. ஸோ அதனால் இந்த வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அனைத்து தெய்வ பக்தர்களுக்கும் எங்களுடைய வணக்கம், நன்றி. மேலும் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.